அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாற்று மத சகோதரர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதிலளித்து வருகின்றோம். அந்த வகையில் ஒரு சகோதரர் கேட்டிருக்கின்றார், அல் குர்ஆன் இறுதி வேதம் என்பதற்கு என்ன ஆதாரம் என கேட்கிறார். சகோதரர் கேட்கக்கூடிய கேள்வி, இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமியர்களுக்கு வேத நூலாக அல் குர்ஆன் என்கின்ற வேதம் இருக்கிறது. இந்த வேதம்தான் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இறுதியாக அனுப்பப்பட்ட வேதம் என்பதை படைத்த இறைவன் சொல்கின்றான். அப்ப இதைத்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மக்களிடத்தில் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வழிகாட்டியாக அருளப்பட்டது இந்த அருள்முறை வேதமான அல் குர்ஆன் என இஸ்லாமியர்கள் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இந்த இறை வேதம் இறுதி வேதம் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் நீங்கள் அல் குர்ஆனை படித்தாலே தெரிந்து கொள்வீர்கள். இந்த அல் குர்ஆனை அருளியது இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தன்னுடைய கையினால் முதல் மனிதனான ஆதம் அவர்களை படைத்து பூமிக்கு அனுப்பும் போது சொல்கின்றான், ஆதமே நீங்கள் பூமிக்கு இறங்கி விடுங்கள், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் அச்சப்பட மாட்டீர்கள், கவலைப்பட மாட்டீர்கள் என சொல்லித்தான் நம்முடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அதாவது ஆதம் நபி அவர்களை இறைவன் பூமிக்கு அனுப்புகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் சந்ததிகள் பெருகும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சமூகத்திலிருந்து ஒருவரை தூதராக இறைவன் தேர்வு செய்து அந்த தூதருக்கு இறை வேதத்தை கொடுத்து அந்த இறை வேதத்தின் மூலம் மனிதர்களுக்கு உபதேசத்தை இறைவன் சொல்கின்றான். ஏனென்று சொன்னால் மனிதர்கள் பலகீனமானவர்கள், பல்வேறு சூழல் காரணமாக தவறுகள் செய்யக்கூடியவர்களாகவும் இறைவன் கொடுத்த அந்த நேர்வழியை மறந்தவர்களாகவும் மனித சமுதாயம் இருக்கும் பொழுது அந்த சமுதாயத்திலிருந்தே ஒருவரை தேர்வு செய்து இறைவன் வேதத்தை கொடுத்து அந்த வேதத்தின் உபதேசத்தை மக்களுக்கு இறைவன் சொல்கின்றான். இப்படி நிறைய இறை தூதர்களை இறைவன் அனுப்பியிருக்கின்றான். அப்படி வந்த தூதர்கள் வழிமாறி சென்ற மனிதர்களுக்கு உபதேசத்தை செய்தார்கள், இறைவனின் செய்தியை மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள் என்பதை அருள்முறை வேதமான இறைவனின் வேதமான அல் குர்ஆன் உபதேசம் செய்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூதர்கள் வந்தார்கள். அப்படி இறுதியாக வந்த தூதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் என்று இறைவன் சொல்கின்றான். அப்ப இறுதியாக தூதர் அனுப்பப்படுகிறார் என்று சொன்னால் அதன் பிறகு தூதர்கள் வரமாட்டார்கள். அப்ப இறுதியாக தூதர் தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு வேதத்தை இறைவன் கொடுக்கிறான் என்று சொன்னால் அது இறைவன் கொடுக்கக்கூடிய இறுதி வேதமாக இருக்கும். அது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும், அப்போது வாழக்கூடிய மனிதர்கள் அல்ல, இந்த உலக அழிவு நாள் வரை எத்தனை கோடான கோடி மனிதர்கள் வாழ்கின்றார்களோ அத்தனை மனிதர்களுக்கும் இந்த இறுதி தூதருக்கு கொடுக்கப்பட்ட அல் குர்ஆன் தான் இறுதி வேதம் என்பதையும் படைத்த இறைவன் வலியுறுத்தி சொல்கின்றான். அப்ப இறைவனாக இருக்கக்கூடியவன் தான் இந்த பூமியில் எத்தனை கோடான கோடி மனிதர்கள் வருகின்றார்களோ, இந்த பூமியில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நிகழுமோ, இந்த பூமியில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும் என்பதையெல்லாம் முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடியவன், அறியக்கூடியவன் படைத்த இறைவனாகத்தான் இருப்பான். அவனுக்கு அந்த வல்லமை இருப்பதனால்தான் இறுதி தூதருக்கு தன்னுடைய இறுதி வேதமான அருள்மறை என்கின்ற இந்த அல் குர்ஆனை இறைவன் கொடுக்கின்றான். மனிதர்கள் ஒன்றை சொன்னால் அது மாற்றம் இருக்கும், ஆனால் அண்ட சராசரத்தை படைத்த இறைவன் ஒன்றை சொல்கிறான் என்று சொன்னால் அதில் மாற்றம் இருக்காது என்பதை இந்த மக்களுக்கு அத்தாட்சியாக எடுத்துக்காட்டாக வைப்பதற்குத்தான் இது நான் வழங்கிய அருள்மறை வேதம் இந்த அல் குர்ஆன் உலக அழிவு நாள் வரை மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும், இதில் நீங்கள் எந்தவித முரண்பாடையும் பார்க்க முடியாது என்று இறைவன் வலியுறுத்தி சொல்கிறான் என்று சொன்னால் அது இறைவனாக இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் என்பதையும் தன்னால் மட்டும்தான் அதை அறிய முடியும் என்பதையும் இதில் இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான்.
அப்ப 1440 ஆண்டுகளுக்கு முன்பு அருளப்பட்ட அருள்மறை வேதம் அல் குர்ஆன் பல நூற்றாண்டுகள் கடந்தும் எந்தவித முரண்பாடும் இல்லாமல் இன்றைக்கு மக்களிடத்தில் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களிடத்தில் அந்த இறைவேதம் மனிதர்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட, இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என நினைக்கவர்கள் கூட, அதில் முரண்பாடுகள் இருக்கிறது என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு வேதம் இருக்கிறது என்று சொன்னால், இதைவிட இறைவனின் அத்தாட்சி என சொல்வதற்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. அது மட்டுமல்ல, இந்த இறைவேதம் முன்சென்ற சமுதாயத்துக்கு அருளப்பட்ட தௌராத், இன்ஜில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்துகிறது என்றும் இறைவன் சொல்கின்றான். அதாவது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அருளப்பட்ட வேதம் இருக்கிறதே, அந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் வருங்கால சந்ததியினருக்கு, மக்களுக்கு வழிகாட்டியாகவும் இந்த அருள்மறை வேதம் இருக்கிறது என்பதையும் இறைவன் சொல்கின்றான். அப்ப இன்றைக்கு நாம் அருள்மறையை படித்து பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் சும்மா அருள்மறையை நான் கொடுக்கக்கூடிய வேதங்களை படியுங்கள், அல் குர்ஆனை படியுங்கள், அது இறைவனின் வார்த்தை தான் என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் அதில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அனைத்து விஷயங்களையும் அருள்மறை வசனம் நமக்கு உபதேசமாக சொல்கிறது. ஒரு மனிதனின் மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அருள்மறை வேதம் சொல்கிறது. ஒரு கருவறையில் மனிதனுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை இறைவன் தன்னுடைய அருள்மறையின் மூலம் நமக்கு சொல்கின்றான். மறுமை எப்படி இருக்கும், மறுமையில் எப்படிப்பட்ட விசாரணை வேதனைகள் கொடுக்கப்படும், எப்படிப்பட்ட சொர்க்கத்தின் இன்பங்கள் கொடுக்கப்படும் என்பதை பற்றி அருள்முறை சொல்கிறது. இது மனிதனுக்கு தேவையான அத்தனை உபதேசங்களையும் சொல்வது மட்டுமில்லாமல், மனிதனின் கண்டுபிடிப்புகளை பற்றியும், அறிவியலை பற்றியும், விஞ்ஞானத்தை பற்றியும், புவியியலை பற்றியும், இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்களை பற்றியும் நீங்கள் அல் குர்ஆனை படித்து சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதை முன்கூட்டிய முன்னறிவிப்பாக இறைவன் சொல்லி இருப்பதை நம்மால் சிந்தித்து பார்க்க முடியும். இது ஒரு தனி மனிதனாக சொல்ல முடியாது, ஒரு மனித கூற்றாக இருக்க முடியாது என்பதற்கு இதுதான் சான்று என்பதற்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய இந்த செய்திகளே போதுமானது. அது மட்டுமல்லாமல் மனித குலத்திற்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதலையும் இந்த அருள்முறை கூறுகிறது என்று சொன்னால், இந்த அருள்முறை இறைவனின் வார்த்தை என்பதற்கு நிறைய அத்தாட்சிகள் அருள்முறையில் இருக்கிறது. நீங்கள் இந்த அல் குர்ஆனை படித்தீர்கள் என்று சொன்னால், பல இடங்களில் இறைவன் கேட்கின்றான், மனிதர்களே நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, மனிதர்களே நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, சிந்தித்து பார்த்து இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற மாட்டீர்களா என்று இறைவேதத்தின் மூலம் இறைவன் கேட்கின்றான். நீ உலகத்தில் எவ்வளவோ மார்க்க வேதம் என சொல்லக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். எந்த ஒரு வேதமும் நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, இந்த அருள்முறை வசனங்களை சிந்தித்து பார்த்து இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற மாட்டீர்களா என சவால் விட்டு கேட்கக்கூடிய எந்தவித வேதத்தையும் உங்களால் காட்ட முடியாது. ஏனென்று சொன்னால், அதில் மனிதர்களுடைய குறுக்கீடுகள், மனிதர்களுடைய கைவேலைகள் ஈடுபட்டு இருப்பதால் அதில் நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அருள்முறையான அல் குர்ஆனில் மட்டும்தான் நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என சவால் விட்டு சிந்தித்து பார்த்து இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற மாட்டீர்களா, இதில் நீங்கள் முரண்பாடுகளை பார்க்க முடியாது என்று அல் குர்ஆன் அறைகூவல் விடுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் என்பதற்கு இதுவே போதுமான ஆதாரமாக இருக்கும். இதுதான் இறுதி வேதம் என்பதற்கு இதைவிட என்ன சான்றுகள் வேண்டும்? மனிதன் இந்த உலகத்தில் எத்தனை கோடான கோடி ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவனுக்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதல்களையும் நான் இந்த இறுதி வேதத்தின் மூலம், இந்த இறுதி தூதரின் வாழ்க்கையின் மூலம் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் என்று இறைவன் அறைகூவலிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், இதைவிட இதுதான் இறுதி வேதம் என்பதற்கு எந்தவித சான்றையும் நாம் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த அருள்முறை வேதத்தை நீங்கள் படியுங்கள். படித்து பார்த்தால் இதில் நீங்கள் முரண்பாடுகளை அணு அளவிற்கும் பார்க்க முடியாது. 1500 ஆண்டுகளுக்கு மேலாக அணு அளவிற்கும் முரண்பாடு இல்லாத
ஒரு வேதம் இருக்கிறது என்று சொன்னால் அது அருள்மறை வேதம்தான், அது இறைவனின் வேதம்தான். இது இறுதி நாள், உலக அழிவு நாள் வரை இந்த ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கும் என கூறுவதிலிருந்தே இது இறைவனின் வேதம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இறுதி மனிதன் என்று சொன்னால் உலக அழிவு நாள் வரை அந்த மனிதனுக்குரிய வேதம் என்று சொன்னால் இதில் முரண்பாடு இருக்காது என்று இறைவன் சொன்னால் இதுதான் இறுதி வேதம் என்பதற்கு மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறது. எவ்வளவோ நபர்கள் அல் குர்ஆனை படித்து முரண்பாடுகளை எடுத்து காட்ட வேண்டும், இஸ்லாத்தை பொய்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஈடுபட்டவர்களை எல்லாம் அவருடைய உள்ளங்களில் ஈர்த்து இந்த அல் குர்ஆன் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று கூறி இந்த செய்தியை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.